வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். நீங்கள் நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஒரு 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்ன்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு செக்மெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் வர எல்லா பைக்ஸுமே உங்களுக்கு நல்ல லெவல் ஃபீச்சர்ஸ், டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸு, நல்ல லெவலான ஒரு ஃபீச்சர்ஸுன்ற மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஓரளவுக்கு நல்ல ரேஞ்சில் இருக்கக்கூடிய நிறைய பைக்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நிறையவே இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த டாப் 5 லிஸ்டிங்கை பார்ப்போம். பார் மெடிச்சின் ஒர்க்ஸ் எடுக்கலாம் சார். பட் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுனியர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் யாருமே ஆஃபர் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு யூனிக் ரோட பிரின்ஸோட இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R இருக்குது. டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு ரீலி ஒரு யூனிக்கான ஒரு பிரின்ஸோனா பார்த்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது ஒரு 125cc ஒரு மைண்ட் செட்டே வராது. இது ஏதோ ஒரு ஹையர் சிசி வெஹிக்கிள்ன்ற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். பட் அப்புறம் தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க இது ஒரு 125ன்றத. அதனால் டிசைன் விஷயத்தில் ரியலி அவுட்ஸ்டாண்டிங்க. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் போதுமான லெவலான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு லைட்டிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கும் ஃபுல் எல்இடி செட்டப்ன்றதுனால அந்த ஒரு விஷயத்துலையுமே டவுட் கிடையாது. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிளேட்ஸ் கழிச்சு தான் இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.46 bhp பவர் சிம், 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வருது. டாப் ஸ்பீடு ஒரு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு ஹைலைட்டரான விஷயம். ஆமாங்க, பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் கம்பெனி ரிப்போர்ட்டட் 66 km வரைக்கும் தரும்னு சொல்கிறாங்க. 66ன்றது ரியலி ஒரு மேசிவான ஒரு மைலேஜ் ஃபிகர்ஸ். அதுலேயும் குறிப்பாக இந்த அளவுக்கான ஒரு ஸ்போர்ட்டி லுக்கோட ஒரு வெஹிக்கிள் இந்த அளவுக்கு ஒரு மைலேஜ் தருதுன்றப்போ அது ரியலி ஒரு சூப்பரான விஷயம். பட் ரியல் லைஃப்பில் 66 எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். என்ன கேட்டிங்கன்னா 60 கிடைச்சாலே ஒரு ரியலி ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் தான் இந்த வெஹிக்கிளோடைய டிசைன் கேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளோடைய பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆமாங்க, இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் வேறு யாருமே கொடுக்காத சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,20,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,29,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல சேஃப்டி, நல்ல லுக்கு, நல்ல ஒரு மைலேஜ், இது மாதிரி எல்லா விஷயங்களும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125. ஆமாங்க, இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டான அதெல்லாம் நல்ல ஒரு ஃபீச்சர் ரிச்சான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக இந்த டிவிஎஸோட ரைடர் 125 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு காம்பேக்ட் ஸ்போர்ட்டி டிசைனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக உங்களுக்கு இந்த டிவிஎஸோட ரைடர் 125 ஆஃபர் பண்ணுறாங்க. வெஹிக்கிள் ரோட பிரென்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டீசெண்டாக ஒரு மாதிரி ஸ்போர்ட்டியராகவும் இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பேசிக் மாடலே ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். பட் ஆனால் அதில் கனெக்டிவிட்டி இருக்காது. அதை தவிர்த்துட்டு அந்த வெஹிக்கிளுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இதில் ஸ்மார்ட் கனெக்ட்னு ஒரு வேரியன்ட் இருக்குது. அந்த வேரியன்ட் போகிறீங்கிறப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு அதில் ஒரு ஃபுல் டிஎஃப்டி கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்ற மாதிரி ஹெவி லோடரான ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. எல்லாம் ப்ராக்டிகாலிட்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா சைலண்ட் ஸ்டார்ட்டு, நம்மளுக்கு அந்த ஒரு வண்டியோட எக்கனாமிக்கல் மோடு, ரைடிங் மோடு, அதான் ரைடிங் மோட்ஸ் கொடுப்பாங்கன்ற மாதிரி ஃபீச்சர் விஷயத்தில் ரியலி எலக்ட்ரானிக்கல் பேக்கேஜ் ஹெவியாக இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிளில். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, இது பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு ஸ்போர்ட்டியாக இருக்கோ அட் த சேம் டைம் உங்களால் ஃபேமிலி யூஸுக்கும் ஓரளவுக்கு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு சிங்கிள் பீஸ் சீட் ஆப்ஷன் அது மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் அதில் உங்களுக்கு சிங்கிள் பீஸ்லாம் கிடையாது, ஸ்பிளிட் சீட் தான். அது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் பின்னாடி சீட். அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோட இன்னொரு ஹைலைட்டரான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இதோடைய இன்ஜின். ஆமாங்க, இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு 3 வால்வுக்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளேட்ஸ் கிளட்ச். இந்த ஒரு இன்ஜின் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த ஒரு 125cc ஏர் கூல்டு செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினோட பிஹெச்பி வைஸ் பொறுத்தளவுக்கு 11.26 bhp அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டான பவர், டாப் ஸ்பீட் 99 km/h வரைக்கும் ரீச் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 57 km வரைக்கும் சொல்கிறாங்க. மைலேஜ் இவருமே நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. அப்படின்றப்போ 55+ நிச்சயமாக நீங்கள் ஒரு டீசெண்டான
ரெடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணினப்போ கிடைக்கும். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பின்னாடி ட்ரம்மு எஸ்பிடி மூலமாக தான் கம்பைன் பண்ணிக்காங்க. ஒரு டீசென்ட்லான பிரேக்கிங் தான், ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியல, ஓகேவான ஒரு பிரேக்கிங். சரி ஓகே. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட்டும் ஜஸ்ட் ஒரு 123 kg, சீட் ஹைட்டும் 780 mm உங்களுக்கு அந்த ஒரு ஆக்சசபிலிட்டியும் இந்த ஒரு வெஹிக்கிளில் ஈஸியாகவே இருக்குது. சரி ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,01,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,35,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிளை நம்ம பஜாஜோட பல்சர் கிளாசிக் 150 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர் வெஹிக்கிள்னே சொல்லலாம். ஆமாங்க. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான அப்பியரன்ஸ், அட் த சேம் டைம் இந்த வெஹிக்கிள் பார்க்கறதுக்கும் ஸ்போர்ட்டியாக இருக்கும், ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் டோனாகவும் இருக்குன்றனால உங்களுக்கு ஃபேமிலி பர்பஸுக்கும் சரி, ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு யங்ஸ்டார் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த ஒரு டிசைன்ன்றது பக்காவாக சூட் ஆகும். வெஹிக்கிளுடைய டிசைன் இந்த இந்தியன் மார்க்கெட்டோடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு டிசைனே சொல்லலாம் இந்த பஜாஜோட பல்சர் 150யோடது. சரி ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபீச்சர் பேக்கேஜ் வைஸ் பொறுத்தளவுக்கு இப்போ புதுசாக வர அந்த 2024 மாடலில் உங்களுக்கு எல்சிடி கன்சோல் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அது இதுன்னு கொடுக்குறாங்க. பட் உங்களுக்குலாம் அது தேவையா? உங்களுக்கு பேசிக் மாடல்லே ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 149.5 cc, அதான் ரவுண்ட் பண்ணி சொல்லலாம் 150 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 ஆல்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 13.8 bhp ஆஃப் பவர்ஸும் 13.25 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் மீட்டர்ஸ் வருது. டாப் ஸ்பீடு ஒரு 110 km/h வரைக்கும் யூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 47 km சொல்கிறாங்க. பட் நான் இப்போ சொல்லிடுறேன், மைலேஜில் இந்த ஒரு வெஹிக்கிள் அந்த அளவுக்குலாம் பெஸ்ட்டாக இருக்காது. ஒரு டீசெண்டான ரேஞ்சு ஒரு 45 above அது மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். மைலேஜ் ஆவரேஜ் லெவல் தான், பட் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டராக இருக்கும் இந்த ஒரு 150 cc செக்மெண்ட்டில். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பின்னாடி வந்து டிஸ்க் ஆர்டர்மெண்ட் ஆப்ஷன், நீங்கள் ஸ்ப்ளிட் டிஸ்க்காக தான் டுவெல் டிஸ்க் வேரியன்ட் போகிறீங்கிறப்போ பின்னாடியும் டிஸ்க் வரும். எது எடுத்தாலும் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். வண்டியோட டோட்டல் வெயிட் ஸ்லைட்லி அதிகம் 148 kg, சீட் ஹைட் 785 mm. உங்களுக்கு வண்டியோட சீட் ஹைட் ஓகே, பட் உங்களுக்கு வண்டியோட வெயிட் மட்டும் ஸ்லைட்லி கொஞ்சம் ஹெவின்றனால ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஹெவியாக தான் ஃபீல் ஆகும். பட் இது பல்சர்ப்பா, அது அப்படி தான் இருக்கும். சரி ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆர்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,30,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் உங்களுக்கு 1,44,000 முடிச்சலான்றப்ப இதில் இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்னு சொல்லலாம். டாப் மாடல் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அது மாதிரி ஃபீச்சர்ஸும் வந்துடுது. சரி ஓகே. வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட்டு நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R ஆமா. 125R நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். இது வந்து அதோடைய ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி 160R. டிசைன் வைஸும் இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இன்ஜின் வைஸும் இதுவும் நல்லாவே பெட்டராக இருக்கும். ஏன்னா இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 163.2 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 ஆல்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் ஆஃபர் பண்ணுறாங்க. இதோடையும் உங்களுக்கு ஒரு சேம் ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். அது இல்லாமல் இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 14.79 bhp ஹவர்ஸும் 14 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் கொடுக்கும்போது இந்த வெஹிக்கிளோடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இதோடைய அந்த ஒரு ஆக்சிலரேஷன் தான். ஆமாங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு 160 cc செக்மெண்ட்டில் இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு 0 to 60 ஆக்சிலரேஷன்ன்றது வேற எந்த ஒரு வெஹிக்கிளாலையும் பீட் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கான ஒரு பெஸ்ட் ஆக்சிலரேஷன் இந்த ஒரு வெஹிக்கிளில் இருக்குன்றதுல டவுட் இல்லை. சரி ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய டாப் ஸ்பீட் அரௌண்ட் ஒரு 107 km/h பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு 160 cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு ரேஞ்சிலே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு அதுவுமே ஒரு டீசெண்டான ரேஞ்சு தான். 46 kmpl சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடி சேல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 45 to 50 kmpl வரைக்கும் நீங்கள் இந்த வெஹிக்கிளில் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்டாக வருது, பின்னாடி வந்து டிஸ்க் ஆர்டர்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் எது எடுத்தாலும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் உங்களுக்கு உண்டு. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 139.5 kg, சீட் ஹைட் 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 1,37,000 கிட்ட வரைக்கும் வருது. அது இல்லாமல் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து உங்களுக்கு ட்ராக் ட்ரைமர், அதெல்லாம் பின்னாடி ரியர் லைட்டு, ஹெட் லைட்டு எல்லாமே உங்களுக்கு எல்இடின்ற மாதிரி ஃபீச்சர்ஸ்லையும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ரேஞ்சிலே எடுத்து வந்துருக்காங்க. ஓவராலாக இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். சரி இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட்டு நம்ம யமாவோட FZ-FI ஆமாங்க. இந்த ஒரு 155 cc செக்மெண்ட்டில் நல்ல ரிஃபைண்டான ஒரு இன்ஜினான டீசெண்டான ஒரு மைலேஜோட
அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மேசிவ் லுக், அது இல்லாமல் அந்த ஒரு லுக் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் கேரக்டராகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ ரியலி இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்து உங்களுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வைக்கிற டிசைன் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தா வச்சிங்களேன், செம ஒரு மாஸ்குலரான ஒரு ஃபீலோடய வரக்கூடிய ஒரு டிசைன். ரோட் அப்பியரன்ஸ் ரியலி பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்ததை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுப்பாங்க. அதில் டீட்டெயில்ஸ் தெளிவாக தெரியும், பட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கலாம்ன்ற மாதிரி இருக்கும். ஃபீச்சர்ஸ் கனெக்டிவிட்டி அது மாதிரி விஷயங்கள் கிடையாது, ஒரு டீசெண்டான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தா வச்சுங்களேன், உள்ள இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா வச்சுங்களேன், 12.2 bhp ஓவர்சிங் 13.3 Nm ஆஃப் டார்க் நோடிஸ் வருது. டாப் ஸ்பீடு 115 km/h, அதான் 115 km/h வரைக்கும் ரீச் பண்ணி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பெருசாக சொல்லும்படிலாம் இருக்காது, பர்ஃபார்மன்ஸ் இந்த வெஹிக்கிளில் கம்மி தான். பட் நான் இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அரௌண்ட் ஒரு 48 km இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஸ்மூத்தான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப இது அரௌண்ட் ஒரு 50 km கிட்ட கூட வருதுன்றப்போ மைலேஜ் வந்து இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ரேஞ்சிலே இருக்குது. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இந்த இன்ஜினோடைய அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலையபிலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு பாரபட்சமே எல்லாமே டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பட் சிங்கிள் சேனல் பேஸ் மட்டும் தான், பட் பிரேக்கிங் வெயிட்டு ரியலி சூப்பராக இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 135 kg தான். வண்டி பார்க்க தான் பெருசாக அப்படியே ரொம்ப ஒரு ஓவர் வெயிட்டாக இருக்குமோன்ற மாதிரி ஃபீலாக இருக்கும். பட் வண்டி நல்லா லைட்டாகவே இருக்குது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 790 mm தான்றப்ப உங்களுக்கு சீட் ஹைட்டும் ஓரளவுக்கு டீசெண்டான ஹைட் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஆக்சசபிளாகவே இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் மாடல் 1,45,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை நீங்கள் V4 மாடல் போகிறப்ப அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவல் ஃபீச்சர்ஸு எல்லா விஷயத்துலையும் ஸ்லைட்லி கொஞ்சம் அது பெட்டரு. இன்ஜின் மற்ற மாதிரி விஷயங்கள்லாம் சேம் தான், ஃபீச்சர்ஸில் மட்டும் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணி அதோடைய ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் FZ-Fi வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி 1,45,000 ஒரு நல்ல ப்ரைஸிங் அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு. சரி, ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.